ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினிக்ளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸில் என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, தேசிய விருதுக்காக ரிஸ்க் எடுக்கும் விக்ரம். அந்நியனை தொடர்ந்து சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள படம் ஐ. இந்த படத்திலும் மாறுபட்ட கெட்டப்பில் நடித்திருக்கும் விக்ரம் அதற்காக 2.5 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்திருக்கிறார். குறிப்பாக ஒரு அகோரமான கூனி வேடத்திற்காக தனது உடம்பை வருத்தி நடித்த விக்ரமின் அந்த கெட்டப்பை பார்த்துவிட்டு பாலிவுட் நடிகர்கள் எல்லாம் வாய்ப்பிழந்து நிற்கின்றனர். இந்த மாதிரியெல்லாம் விக்ரமை தவிர யாராலுமே நடிக்க முடியாது என்று அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வருகின்றனர். அதோடு ஐ படக்குழுவினரே இந்த படத்தில் கண்டிப்பாக விக்ரமிற்கு தேசிய விருது கிடைக்க வாய்ப்புள்ளது என்று கூறி வருகிறார்கள். இது பற்றி ஏற்கனவே டைரக்டர் சங்கர் கருத்து சொன்னதோடு, அப்படி விக்ரமிற்கு தேசிய விருது கிடைத்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்போது படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகளில் நடந்து வரும் நிலையில் நவம்பர் மாதத்தில் படத்தை வெளியிடும் வேலைகளும் நடக்கின்றது. மேலும் தமிழ், தெலுங்கு, இந்தி என 3 மொழிகளில் ஐ படம் உருவாகி இருப்பதால் அந்த மொழிகளில் தனக்குத்தானே விக்ரம் தற்போது டப்பிங் பேசிக்கொண்டிருக்கிறார். இதில் இந்தியில் விக்ரமிற்கு பதிலாக வேறு நபரை தான் முதலில் டப்பிங் பேச வைக்க நினைத்திருக்கிறார்களாம். ஆனால் வேறு நபர் டப்பிங் பேசினால் விக்ரமிற்கான தேசிய விருது நழுவி போகும் என்பதால் இப்போது அவரையே 3 மொழிகளிலும் டப்பிங் பேச வைத்து வருகிறார்களாம். முக்கியமாக இந்த படத்தில் நடித்துள்ள அகோர கூனி வேடத்துக்காக ரொம்பவே மெனக்கெட்டு நடித்த விக்ரம் டப்பிங்கிலும் தனது குரலை மாற்றி பேசி வருகிறாராம். அதனால் அடிக்கடி தொண்டையில் வலி ஏற்பட அவ்வப்போது மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்தபடி தொடர்ந்து வருகிறாராம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பல புதிய நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.